இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, நிலா ரூம்ல பாம்பு வந்த பிறகு சேரன், சோழன், பாண்டியன் 3 பேரும் வீடை ரெடி பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. வேலையாட்கள் எல்லாம் வர வீட்டை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அனிஷும் சந்தாவும் வீட்டுக்கு வராங்க. அனிஷ் கிட்ட சேரன் வீட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன செய்யணும்னு எல்லாத்தையும் சொல்றாரு. வீட்டு வேலை கடகடன்னு ஆரம்பிக்குது. சோழன் தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா சிரிக்கிற அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. இல்ல, வீட்டு வேலை ஆரம்பிச்சிட்டோம், அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் அத்தையும் பெரியப்பாவையும் காணுமே, அதுதான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சோழன் சொல்றாரு. சேரனும், ஆமாண்டா, நானும் அது நினைச்சேன், நேரம் சண்டை போட்டு வந்திருக்கணும், ஒருவேளை மன்னிச்சு விட்டுட்டாங்களோ என்னவோ, நமக்கும் சொந்தக்காரங்க எல்லாம் வேணும்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. சொல்லி திரும்பி பார்க்கையில கஸ்தூரியும் நடேசனும் கோவமா எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நடேசனோட அண்ணன் கோவமா, யார கேட்டு வீட்டுல கை வச்சீங்க, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குன்னு தெரியும்ல அப்படின்னு பயங்கரமா கண்ணாப்பின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. நடேசனை சொல்லவே தேவையில்லைங்க. நடேசனுக்கும் நடேச அண்ணனுக்கும் பயங்கரமா வாக்குவாதம் ஆரம்பிக்குது. நடேசன் கோவத்துல அவர் அண்ணனை புடிச்சு கீழே தள்ளிடுறாரு. அவரு கோவத்துல திரும்பி போய் போலீஸ அழைச்சிட்டு வீட்டுக்கு வராரு. போலீஸ் கிட்ட, சார் இந்த வீடு கேஸ்ல இருக்கு, இந்த வீடு எங்க வீடு, இவன் கோர்ட் ஆர்டரை மதிக்காம இவனே வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறான், நீங்க என்னன்னு கேளுங்க சார், போய் என்னன்னு கேட்டதுக்கு என்னையும் பிடிச்சி தள்ளி விட்டான் அப்படின்னு நடேசன் அண்ணன் மேல போலீஸ் கேஸ் கொடுக்கறாரு. இது உன் வீடா, இது ஏன் வீடு, எங்க அப்பா எனக்காக உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அதை சரி செய்யறதுக்கு நான் எதுக்கு உன்ட்ட பெர்மிஷன் கேட்கணும் நடேசன் கேக்குறாரு. போலீஸ் அதுக்கு ஆதாரம் இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. நடேசன்கிட்ட எதுவுமே இல்ல. எந்த ஆதாரமும் இல்லாம எப்படி உங்க வீடுன்னு சொல்றீங்க, கோர்ட்ராரு இருக்க வரையும் உங்களால இந்த வீடை உரிமை எடுத்துக்க முடியாது, எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்புங்க, இன்னும் அரை மணி நேரம் தான் டைம், வீட்டுல இருக்க பொருள் எடுத்துட்டு எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்புங்க, வீட்டுக்கு சீல் வைக்கணும் அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. சேரன் நடேசன் அண்ணன் காலில் விழுந்து கெஞ்சி பாக்குறாரு. இருந்தாலும் ஒத்துக்கவே இல்ல. எல்லாரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. இதுதாங்க இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இனி பார்ப்போம். மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போலீஸ் திரும்ப வந்து வீட்டுக்கு சீல் வச்சா நம்ம எங்க போறது, என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம சேரன் பயங்கரமா குழம்பி போயிருக்காரு. எல்லாரும் சோகத்துல இருக்காங்க. நம்ம நிலாவை எங்க அழைச்சிட்டு போறதுன்னு சோழன் ரொம்ப பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, முதல்ல விஷயத்துக்கு நிலாவுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சோழன் நிலாவுக்கு போன் பண்றாரு. நிலா போன் எடுக்கிறாங்க. சொல்லுங்க சோழன் அப்படின்னு நிலா கேக்குறாங்க. எங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு சோழன் கேக்குறாரு. சொல்லுங்க சோழன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, காலையில போன் பண்ணியிருந்தேன்ல, இந்த மாதிரி வீட்டு வேலை நடக்குதுன்னு, அத்தையும் பெரியப்பாவும் வந்தாங்க, பெரிய பிரச்சனையாச்சு, அப்பா எப்பயும் போல பெரியப்பாவை பிடிச்சி தள்ளி அடிச்சுட்டாரு, அவர் போலீஸ் அழைச்சிட்டு வந்தாரு, வீடு கோர்ட்டு கேஸ்ல இருக்கு, யாரை கேட்டு வீட்டு வேலையை ஆரம்பிச்சீங்க, எல்லாரும் வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு சீல் வச்சுட்டாங்க, நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு வெளில போக சொல்றாங்க, எங்க போறதுன்னே தெரியல, நீங்க இப்ப ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சோழன் கேக்குறாரு. நிலா பயங்கரமா ஷாக் ஆகி, என்னங்க அதுக்குள்ள இவ்வளவு நடந்துருச்சா, ரொம்ப சாரிங்க, என்னால தானே இவ்வளவு நடந்துச்சு, மறுபடியும் நான் பயந்ததுனால தானே நீங்க எல்லாம் வீடு வேலை பார்க்க ஆரம்பிச்சீங்க, இந்த பிரச்சனை எல்லாம் அங்கே தானே ஸ்டார்ட் ஆனிச்சு, மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க. ஏங்க நீங்க என்னங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க, இந்த வீடு எப்பயோ ரெடி பண்ணணும்னு தான் இருந்தது, அது இன்னைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சோம், அது இப்படி பிரச்சனையில போய் முடிஞ்சிருக்கு, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க இப்ப கிளம்பி மட்டும் வாங்க அப்படின்னு சோழன் சொல்றாரு. சரிங்க, நான் பேசி பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு நிலாவும் சொல்றாங்க. நிலா தயக்கத்தோடைய ராகவ்கிட்ட போய், ராகவ் எனக்கு கொஞ்சம் பர்சனல் அர்ஜென்சி இருக்கு, நான் இப்பயே உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ராகவ்கிட்ட பெர்மிஷன் கேக்குறாங்க நிலா. ஆனா ராகவ் நிலாவை பார்த்து பயங்கரமா முறைக்கிறாரு. என்ன நிலா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இது ஆபீஸா இல்ல உங்க வீடா, நினைச்ச நேரத்துக்கு வர்றது நினைச்ச நேரத்துக்கு போறதுன்னு, ஒரு காலையில ப்ராஜெக்ட் ஒண்ணு கொடுத்தேன், அது நீங்க ஸ்டார்ட் பண்ண கூட இல்ல, அதுக்குள்ள வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கேக்குறீங்க, இப்படிதான் ப்ராஜெக்ட்ல கேர்லெஸ்ஸா இருப்பீங்களா, எனக்கு தெரியாது, எனக்கு ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ராகவ் சொல்றாரு. ராகவ் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப அர்ஜென்சி, வீட்டுல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நான் போயே ஆகணும் அப்படின்னு நிலா பெர்மிஷன் கேக்குறாங்க. ராகவ் ஒத்துக்கவே இல்ல. நிலா ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி, ராகவ் எனக்கு பர்சனலா பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன், என்னால ஒர்க்க கன்டினியூ பண்ண முடியாது, என் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுனாலும் எடுங்க, வேலையை ரிசைன் பண்றதுனாலும் நான் இன்னைக்கே ரிசைன் பண்றேன், சாரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவமா டக்குனு பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ராகவ் என்ன சொல்றதுனே தெரியாம நிலாவை பாத்துக்கிட்டே இருக்காரு. நிலா அவசர அவசரமா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா எல்லாரும் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க. அதை பார்த்து நிலாவுக்கு ரொம்ப பரிதாபமா இருந்தது. என்னாச்சுனே அப்படின்னு சேரன்ட்ட நிலா கேக்குறாங்க. இல்லம்மா, காலையில வீட்டு வேலை ஆரம்பிச்சோம், அதையும் பெரியப்பாவும் வந்தாங்க, பயங்கரமா பிரச்சனையாச்சு, அப்பாவும் கண்டபடி பேசிட்டாரு, பெரியப்பா மேல கை வச்சுட்டாரு, போலீஸ் இருக்கிறப்பவே கண்ணாப்பின்னு பேச ஆரம்பிச்சாரு, போலீஸும் டென்ஷன் ஆகி இப்ப சீல் வைக்க போறதா சொல்றாங்க, நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு போக சொல்றாங்கம்மா, எங்க போறதுனே தெரியல, என்னை மன்னிச்சிருமா, உனக்கும் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறோம் அப்படின்னு சேரன் சொல்றாரு. என்னன்னு நீங்களும் இப்படி எல்லாம் பேசுறீங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு, நான் தானே உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருக்கேன், என்னாலதான் இது ஆரம்பிச்சது அப்படின்னு நிலா சொல்றாங்க.
உன்னால இல்லம்மா, இந்த வேலை என்னைக்கு ஆரம்பிச்சாலும் இந்த பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா இந்த அளவுக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கல. அதான் இப்ப என்ன செய்யறதுனே தெரியலம்மா அப்படின்னு சேரன் சொல்றாரு. மறுபடியும் போலீஸ் வராங்க. எல்லாரும் பொருள் எல்லாம் எடுத்தீங்களா இல்லையா, இன்னும் அப்படியே நிக்கிறீங்க, சீக்கிரம் போய் பொருள் எல்லாம் எடுங்க, சீல் வைக்கணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் சேரன் போலீஸ்ட கெஞ்சி பாக்குறாரு. ஆனா யாரும் ஒதுக்குறதா இல்ல. போய் பொருள் எடுத்துட்டு கிளம்புங்க, இல்லைன்னா தேவையில்லாத ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே உங்க அப்பா என் கண்ணு முன்னாடியே அவங்களை அடிச்சாரு, என்னென்னமோ சொன்னாரு, அதை வச்சு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணனா நீங்க உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வண்டிக்கிறாரு. எல்லாரும் அவங்களுக்கு தேவையான பொருளை சூட்கேஸ்ல எடுத்து வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நடேசன் என்ன செய்யறதுன்னே தெரியாம அமைதியா உட்கார்ந்தே இருக்காரு. கஸ்தூரியும் நடேசனும் இவங்க எல்லாரும் கிளம்புறத பார்த்து சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க. டேய், ரொம்ப ஆடுனா இப்படிதான்டா இருக்கும், இப்ப தெருவுல வந்து நிக்கிற பாத்தியா அப்படின்னு நடேசனை பயங்கரமா கிண்டல் பண்றாரு. நடேசன் என்னன்னு சொல்ல முடியாம கோவத்துல அப்படியே உட்கார்ந்தே இருக்காரு. எல்லாரும் பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியில வராங்க. வந்த உடனே கதவை உடனே சாத்தி அப்படியே சீல் வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் கண் கலங்க அப்படியே நிக்கிறாங்க. நிலா நடேசன் கிட்ட போய், அங்கிள் என்னங்க இப்படி ஆயிடுச்சு, நம்ம இனிமே எங்க போவோம் அப்படின்னு நடேசனை கட்டி பிடிச்சு அழுறாங்க. நடேசனும் கண் கலங்கிறாரு. என்னை மன்னிச்சிருமா, உன்னை இந்த நிலைமை கொண்டாந்து விட்டுட்டோம் அப்படின்னு நடேசனும் சொல்றாரு. அங்கிள் அதெல்லாம் இல்ல, நமக்கு இந்த வீடு திரும்ப கிடைக்கும் பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நிலா சொல்றாங்க. எல்லாரும் கிளம்புங்க, இன்னும் எங்க நிக்கிறீங்க, கிளம்புங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. எல்லாரும் பேக் எடுத்துட்டு எங்க போறதுனே தெரியாம வீட்டை விட்டு வெளில போக ஆரம்பிக்கிறாங்க. அனீஷும் சந்தாவும் அவங்க பின்னாடியே போறாங்க. பையா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அனீஷ் கூப்பிடுறாரு. சேரன் அனீஷ் கிட்ட, எங்க போறதே தெரியல அனீஷ், எங்களுக்கு இந்த நிலைமை வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல, இவ்வளவு பேரு எங்க போய் தங்குறது, அதுவும் எங்க கூட ஒரு பொண்ணு வேற இருக்கு, ஒண்ணுமே புரியல அனீஷ் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயா, வேற வீடு கிடைக்கிற வரையும் எங்க வீட்டுல வந்து எல்லாரும் இருங்க, சின்ன வீடு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குங்க, நான் வெளியில தங்கிக்கிறேன், நீங்க எல்லாம் இருங்க, வீடு கிடைக்கிற வரையும் அங்கேயே இருங்க பையா அப்படின்னு சொல்லி அனீஷ் சொல்றாரு. இல்ல அனீஷ், நீயே கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்க, உங்களுக்கு வந்து நான் தொந்தரவு கொடுக்க விரும்பல, நீ இருங்க அப்படின்னு சேரன் சொல்றாரு. சந்தாவும் நிலாவை வர சொல்லி கம்பல் பண்றாங்க. இப்ப எல்லாரும் வேற வழியே இல்லாம அனீஷ் வீட்டுக்கு போறாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போகுது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.